கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஜாதி கலவரங்கள் இல்லை, மத மோதல்கள் இல்லை, போலீஸ் துப்பாக்கிச்சூடு இல்லை, ரயில் கொள்ளைகள் இல்லை, பிற மாநில துப்பாக்கி கொள்ளையருடைய அட்டகாசம் இல்லை, தீவிரவாத தாக்குதல் இல்லை, போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் அளவுக்கு எந்த மாவட்டத்திலும் எந்த நிகழ்ச்சியும் நடைபெறவில்லை, தொழிற்சாலை எதுவும் மூடவில்லை, மத தலைவர்கள் பட்டப்பகலில் படுகொலை செய்யும் நிகழ்வுகள் வழக்கமாக நடந்து கொண்டிருந்தன. அதுபோன்ற நிகழ்வுகள் இல்லை. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டது. இந்த அளவு அமைதி தமிழ்நாட்டில் எப்போதுமே இல்லை என்று 36 ஆண்டுகள் இந்த துறையில் பணி ஆற்றிய நான் என்னால் அடித்து கூற முடியும். மகிழ்ச்சியாக உணர்கிறேன், திருப்தியாக உணர்கிறேன், சில நேரத்தில் சோகத்தை உணர்கிறேன். துறையை விட்டு செல்வது சோகமான விஷயம் என்பதையும் நான் உணர்கிறேன். என்னுடைய தலைமையில் பணிபுரிந்த காவலர்கள் உதவி இல்லாமல் என்னால் இதுவரை செயல்பட்டிருக்க முடியாது. நான் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறேன். உடனிருந்த காவலர்கள் குண்டடிப்பட்டிருக்கிறார்கள். 93 வயது நிரம்பிய எனது தாயார் தற்போது தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சென்னையிலிருந்து ஒரு பெரிய சல்யூட் கொடுத்து எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறையினுடைய தலைமை இயக்குநராக திரு சங்கர் ஜிவால் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர் தொழில்நுட்பத்தில் சிறந்தவர், ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி, தமிழ்நாடு காவல்துறையில் நீண்ட அனுபவம் கொண்டவர், பல திட்டங்களை தீட்டி சென்னை மாநகர காவல்துறையில் பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர். அவருக்கு காவல்துறையின் சார்பாக, என் சார்பாக அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த ஆர்வத்துடன் இந்திய காவல் பணியில் நான் சேர்ந்தேன். இன்று மிகுந்த மன நிறைவுடன் ஓய்வு பெறுகிறேன். தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை பதவியிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய இந்த தனிச்சிறப்பை எனக்கு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 வருடங்களுக்கு முன்னாக நான் தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கும்போது 4 அறிவிப்புகளை வெளியிட்டேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காக்க முக்கியத்துவம் தரப்படும். பொதுமக்களுடைய மனுக்கள் மீது விசாரணை நடத்தி உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும். காவலர்கள் பொதுமக்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள பயிற்சிகள் வழங்கப்படும். காவலருடைய குறைகள் தீர்க்கப்படும். மேற்கொண்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற என்னால் இயன்றவரை முயற்சி எடுத்தேன். கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஜாதி கலவரங்கள் இல்லை, மத மோதல்கள் இல்லை, போலீஸ் துப்பாக்கிச்சூடு இல்லை, ரயில் கொள்ளைகள் இல்லை, பிற மாநில துப்பாக்கி கொள்ளையருடைய அட்டகாசம் இல்லை, தீவிரவாத தாக்குதல் இல்லை, போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் அளவுக்கு எந்த மாவட்டத்திலும் எந்த நிகழ்ச்சியும் நடைபெறவில்லை, தொழிற்சாலை எதுவும் மூடவில்லை, மத தலைவர்கள் பட்டப்பகலில் படுகொலை செய்யும் நிகழ்வுகள் வழக்கமாக நடந்து கொண்டிருந்தன. அதுபோன்ற நிகழ்வுகள் இல்லை. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டது. இந்த அளவு அமைதி தமிழ்நாட்டில் எப்போதுமே இல்லை என்று 36 ஆண்டுகள் இந்த துறையில் பணி ஆற்றிய நான் என்னால் அடித்து கூற முடியும். தமிழ்நாடு அமைதி நிலவும் மாநிலம் என உச்ச நீதிமன்றமே கருத்து தெரிவித்ததை நான் இங்கு நினைவு கூறுகிறேன். ஜல்லிக்கட்டு, மதுரை சித்திரை திருவிழா, விநாயகர் சதுர்த்தி, திருவண்ணாமலை மகாதீபம், தேவர் குரு பூஜை, இம்மானுவல் சேகரன் நினைவு நாள் போன்றவை எவ்வித அசம்பாவிதங்களுமின்றி நல்ல முறையில் நடத்தி முடிக்கப்பட்டன. உள்ளாட்சி தேர்தல் எந்த இடையூறுமின்றி அமைதியாக நடந்து முடிந்தது. ரவுடிகளை அடக்க ஆபரேஷன் ரவுடி வேட்டை என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் 3047 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ரவுடிகளின் பெயர்கள் மக்கள் மறந்து விட்டார்கள் என்ற நிலையும் இப்போது ஏற்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரி வரை ஊடுருவிவிட்ட போதைப் பொருள் ஒழிப்பில் தனிக்கவனம் செலுத்தப்பட்டது. ஆபரேஷன் கஞ்சா வேட்டை நடத்தப்பட்டு 20,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 28,594 கஞ்சா வியாபாரிகள் கைது செய்யப்பட்டார்கள். வரலாற்றில் முதல் முறையாக கஞ்சா வியாபாரிகள் மீது பொருளாதார நடவடிக்கை, பினான்சியல் இன்வெஸ்டிகேஷன் மேற்கொள்ளப்பட்டது. 6,590 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. 2,861 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. போதைப் பொருள் முக்கிய குற்றவாளிகள் பலர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் உள்ள 282 காவல் நிலையங்களில் போதைப் பொருட்கள் விற்பனை முற்றிலுமாக இல்லை என்ற நல்ல நிலை ஏற்பட்டிருக்கிறது. போலி நிதி நிறுவனங்கள் மக்களை ஏமாற்றி சில ஆயிரம் கோடி ரூபாய் வரை முதலீடு பெற்று வந்த நிலையில் 75 வழக்குகள் பதிவு செய்து அதில் 71 வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 26 கோடி ரூபாய் முதலீடு செய்த ஏமாந்த மக்களிடம் திருப்பி வழங்கப்பட்டிருக்கிறது.
486 கோடி ரூபாய் மதிப்பான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் போலி நிதி நிறுவனங்களால் ஏமாற்றமடையாமல் தடுத்ததுடன் போலி நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்பட முடியாமை அவை தமிழ்நாட்டில் முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கின்றன. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக தனி கவனம் செலுத்தப்பட்டது. நாட்டிலேயே பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கு சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு என்று திகழ்கிறது என்று தேசிய குற்ற ஆவண காப்பகங்கள் அறிக்கைகள் உறுதி செய்கின்றன. பெண்கள் மற்றும் முதியவர்களிடம் அவசர உதவிக்காக 66 சேவைகளை உள்ளடக்கிய காவல் உதவி என்ற செயலியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார்கள். பெண் பாதுகாப்பு சிறப்பு திட்டமும் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. வாரந்தோறும் புதன்கிழமை ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநகர காவலிலும் காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் ஆணையர்கள் குறை தீர்ப்பு முகாம் நடத்துவது கட்டாயமாக்கப்பட்டது. அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. காவல் நிலையங்களில் முதல் முறையாக வரவேற்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சுற்றுலா பயணிகளுக்கு உதவும் வகையில் டூரிஸ்ட் போலீஸ் என்ற தனிப்பிரிவு மகாபலிபுரம், கன்னியாகுமரி, கொடைக்கானல் ஆகிய இடங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மெரினா கடற்கரை உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருடமும் 60லிருந்து 80 பேர் அங்கு உயிரிழக்கிறார்கள். அதை தடுக்கும் பொருட்டு மெரினா கடற்கரை உயிர் காக்கும் பிரிவு உருவாக்கப்பட்டது. சென்ற ஆண்டு மட்டும் 110 பேர் உயிருடன் மீட்கப்பட்டார்கள் என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு குறைகளை கேட்க NRI செல் என்று துவங்கப்பட்டிருக்கிறது. மீனவ இளைஞர்களுக்கு இந்திய கடற்படையில் சேருவதற்காக திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டது. தஞ்சையைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்ற மீனவ இளைஞன் இந்திய கடற்படையில் சேர்ந்தார். இன்னும் பலர் விரைவில் சேர இருக்கிறார்கள். அனைத்து காவல் நிலைய அதிகாரிகளுக்கும் அணுகுமுறை மாற்றத்தில் நடத்தையில் மாற்றம் என்ற பயிற்சி, ஆட்டிடியூடினல் சேஞ்ச் பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை பெண் காவலர்களுடைய 50வது ஆண்டு நிறைவு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அனைத்து பெண் காவலர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது. இந்தியாவின் தொன்மையான அதே வேளையில் நவீனமான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை. ஆனால் அந்த காவல்துறைக்கு பல ஆண்டுகளாக கிடைக்கப்பெறாமல் இருந்த குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி, பிரசிடென்ட்ஸ் கலர், ஒரு தனி மனிதனுக்கு இந்தியாவில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவி பாரத் ரத்னா. ஒரு காவல்துறைக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பதக்கம் என்பது ஜனாதிபதியினுடைய வண்ணக்கொடி, தி பிரசிடென்ட்ஸ் கலர். இத்தனை ஆண்டுகள் கிடைக்கப்பெறாமல் இருந்ததை இந்த ஆண்டு நாம் பெற்று தந்தோம். அதற்கு நமது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பங்கு மிக மிக பெரியது என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். காவலர்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் கட்டாய ஓய்வு, சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளருக்கு 2 வாரங்களில் ஒரு நாள் கட்டாய விடுப்பு. இதனால் அவர்கள் வாரம் ஒரு நாளாவது குடும்பத்துடன் நேரம் செலவிடக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாகிவிட்டது. இரவு ரோந்துப்படி முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சீருடைக்கு பதிலாக சீருடை படி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. வாகன எரிபொருள் படி உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. காவலர் குடியிருப்பு 750 சதுர அடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. பெண் காவலர் நிலைய வருகை 7 மணியிலிருந்து 8 மணியாக மாற்றப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற காவலர்கள் நல வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் இறக்க நேர்ந்தால் அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தும் பழக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. காவலர் மற்றும் அமைச்சு பணியாளர்களுடைய வாரிசுகளுக்கு காவல்துறையில் பணி இடங்களில் 10% இடஒதுக்கீடு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. பணியின் போது உயிரிழந்த காவலருடைய வாரிசுகளுக்கு 1351 பேருக்கு காவல் நிலைய வரவேற்பு அதிகாரியாக வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. காவல் வாரிசுகளில் 1284 பேர் தனியார் நிறுவனங்களில் வேலை வாங்கி தரப்பட்டிருக்கிறது. 7005 காவலர்களை அலுவலகங்களை சந்தித்து அவர்கள் எனக்கு மனு கொடுத்திருக்கிறார்கள். சிறு தவறுகள் அடிப்படையில் வழங்கப்பட்ட தண்டனைகள், பெரிய தண்டனைகள் 3536 ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 452 தண்டனைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. 155 காவலர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டிருக்கிறது. ஊதிய முரண்பாடு தொடர்பான குறைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இளம் தலைமுறையினர் காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள், பட்டதாரிகளாக நமது துறையில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நான் பணியில் ஓய்வில் செல்கிறேன். உங்களிடத்தில் சில கருத்துக்களை நான் இன்று பரிமாற விரும்புகிறேன். காவல்துறை பணி என்பது எளிதாக இருக்காது. இந்த பணியில் நீங்கள் பல சிக்கலான சவால்களை சந்திப்பீர்கள். இந்த சவால்கள் உங்களை வேதனைக்கும் சோதனைக்கும் உட்படுத்தும்.
அவற்றை நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டு காவல் படையை முன்னின்று நடத்த வேண்டும். படையில் இருந்து பின்வாங்கினால் நல்ல தலைவனாக கருதப்பட மாட்டீர்கள். தைரியம்தான் நமது காவல்துறையின் அடித்தளம். கடினமான சூழ்நிலைகள் சில காலம் நீடிக்கும். ஆனால் நீங்கள் உறுதியான மனிதனாக இருந்தால் மட்டுமே களத்தில் நிலைத்து நிற்பீர்கள். தொடர்ந்து உங்களது ஆற்றல்களையும் திறமைகளையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்போது பதவிகள் உங்களை தேடி வரும். நீங்கள் பதவியை தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. காவல் அதிகாரிகளும் காவலர்களும் எனக்கு மன உற்சாகத்தை அளித்துள்ளார்கள். ஒரு பெண் ஆய்வாளர் டெல்லி வரைக்கும் சென்று நைஜீரியா குற்றவாளிகளை கைது செய்கிறார். ஓர் உதவி ஆய்வாளர் ராஜஸ்தான் சென்று ஏடிஎம் கொள்ளையர்களை ஒரு வழிபாட்டு தலத்துக்குள் துப்பாக்கி முனையில் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வருகிறார். ஒரு காவலர், அதுவும் சென்ற ஆண்டு தேர்வான காவலர், அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியில் கைத்துப்பாக்கி பிரிவில் முதலிடத்தில் வருகிறார். சில அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் செயலை கண்டு நான் வியந்து போகிறேன். அதோடு அவர்கள் எனக்கு உற்சாகம் தருகிறார்கள். வடநாட்டு தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுவதாக பரந்தி ஒரு பெரிய வதந்தியை பரவும் போது அனைத்து காவல்துறையும் ஒரு இராணுவத்தை போன்று இராணுவ கட்டுப்பாட்டுடன் அந்த மிகப்பெரிய சவாலை சந்தித்ததை நாம் அனைவரும் கண்டோம். இறுதியில் 2 முக்கியமான கேள்விகள் எழுகின்றன. இந்த காவல்துறையில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? செய்து முடித்த சில காரியங்களை நான் பட்டியலிட்டேன். அதுதான் இந்த குறிப்பிட்ட கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய பதில் இதுவே. 2 ஆண்டுகளில் காவல் நிலைய அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநகர அளவிலும் நல்ல தலைவர்களை உருவாக்கி இருக்கிறேன். தலைவர்கள் என்றால் யார், தலைமை என்றால் என்ன என்று அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு புதிய கண்ணாடியை அணிவித்திருக்கிறேன். அந்த கண்ணாடிகள் வழியாக இந்த உலகத்தை அவர்கள் தெளிவாக பார்ப்பார்கள். இன்னும் அடுத்த 36 ஆண்டுகள் அவர்கள் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தலைமை தாங்குவார்கள். அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு காவல்துறையை எடுத்துச் செல்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. I have trained a few outstanding leaders, police leaders. That is my largest contribution to the police department of Tamil Nadu. நான் எனது கடமையை செய்து முடித்துவிட்டேன். I have done my duty. 2வது கேள்வி, நண்பர்கள் உறவினர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் காவல்துறையை விட்டு செல்லும்போது எப்படி உணர்கிறீர்கள்? How do you feel about your retirement? அவர்களிடத்தில் நான் உடனே சொல்வது என்னன்னா, I feel about it. நான் உணர்கிறேன், மகிழ்ச்சியாக உணர்கிறேன், திருப்தியாக உணர்கிறேன், சில நேரத்தில் சோகத்தை உணர்கிறேன். துறையை விட்டு செல்வது சோகமான விஷயம் என்பதையும் நான் உணர்கிறேன். பல உணர்வுகள் கலந்த ஒரு கூட்டு, உணர்வில்லாத உணர்வு, அதை உணர்கிறேன். ஆனால் ஓர் உணர்வு மட்டும் மேலோங்குகிறது, நன்றி உணர்வு, the attitude of gratitude. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்றார் திருவள்ளுவர். உயர் அதிகாரிகள் என்னை வழி நடத்தினார்கள். இங்கே அந்த அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள், எனது மூத்த அதிகாரிகள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய தலைமையில் பணிபுரிந்த காவலர்கள் உதவி இல்லாமல் என்னால் இதுவரை செயல்பட்டிருக்க முடியாது. நான் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறேன். உடனிருந்த காவலர்கள் குண்டடிப்பட்டிருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் காவலர்கள் எனது உயிரை காப்பாற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு பணிபுரிந்த அதிகாரிகளுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சு பணியாளர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை அல்லாமல் நான் சிறைத்துறையிலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி துறையிலும் பணியாற்றி இருக்கிறேன். அந்த அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊர்காவல் படையினருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மனைவி சோஃபியா எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர். எனது 2 மகன்கள் திவான் பாபு, அதிபன் பாபு, எனது மருமகள் சுருதி ஆகியோரும் இங்கு வந்துள்ளார்கள். எனது சகோதரியுடைய மகள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார். மகன் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்திருக்கிறார். அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நண்பர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நிகழ்ச்சியை 93 வயது நிரம்பிய எனது தாயார் தற்போது தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சென்னையிலிருந்து ஒரு பெரிய சல்யூட் கொடுத்து எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் இராணுவ வீரனான எனது தந்தை, இல்லத்தரசியான எனது தாய் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து கல்வி என்ற சொத்து. எனது சகோதரர்களும் சகோதரிகளும் உறவினர்களும் எனது உயர்கல்வி நிதி அளித்து எனக்கு உதவினார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு கையால் ஓசை எழுப்ப முடியாது, தனிமரம் காடாகாது. என்னுடைய பணி இதுவரை பொதுமக்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதுபோல பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பருடைய உதவியும் நட்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் நெருக்கமான உறவு எப்போதுமே உண்டு. காவல்துறை மீது, குறிப்பாக காவல்துறை தலைவர் மீது நீதிமன்றங்களில் 36,000 வழக்குகள் தற்போது உள்ளன. அது 30,000 வழக்காக குறைத்ததாக சொல்லுகிறார்கள். இந்த வழக்குகளில் சரியான உத்தரவுகளை பெற்று தந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மரியாதைக்குரிய திரு ஹசன் முகமது ஜின்னா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஏஜி திரு சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், அரசு வழக்கறிஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கடமைகளை செய்ய உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். முந்தைய உள்துறை செயலாளர் திரு பிரபாகர், மதிப்புக்குரிய திரு பனீந்திர ரெட்டி, தற்போது உள்துறை முதன்மை செயலாளர், நான் படித்த கல்லூரியில் படித்த திருமதி அமுதா, அவர் என்னுடைய ஜூனியர். அவர் குறிப்பிட்டது மாதிரி மதுரை வேளாண்மை கல்லூரியில் படித்தோம் நாங்கள்லாம். அந்த கல்லூரியிலிருந்து நிறைய மாணவர்கள் IAS IPS அதிகாரியாக வந்திருக்கிறார்கள். முதலில் VK சுப்பராஜ் என்ற மாணவன் IAS தேர்வில் வெற்றி பெற்றார்கள். அவர் ஒவ்வொரு ஆண்டும் எங்களது கல்லூரிக்கு வந்து நீங்களும் IAS தேர்வு எழுதலாம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தேர்வு எழுதி நான் வெற்றி பெற்ற பிறகு நானும் அந்த கல்லூரிக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் சென்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அமுதா என்கிற ஒரு மாணவி, படிப்பில் ரொம்ப ஆர்வமுள்ள மாணவி, IAS படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்போது உள்ள பழக்கம். அதுக்கு பிறகு அவர் IAS வாங்கின பிறகு அவருடைய நேர்மை, அவருடைய செயல்பாடுகள், மக்கள் பாராட்டக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு வகையில் சொன்னால் நான் அவர்களுடைய ஒரு ஃபேன். I am her fan. 2005 ஆண்டு இந்த வரதராஜபுரம் அந்த பகுதியில் 2015 நினைக்கிறேன், 2015 வரதராஜபுரம் அந்த பகுதியில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தபோது நானும் சில போலீஸ் காவலர்கள், தேசிய நீச்சல் வீரர்கள் இருக்கிறாங்க, 40 பேர் இரவு நேரத்தில் உள்ள போய் பாதிக்கப்பட்ட மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு இருந்தோம். சுமார் 10-12 மணி இருக்கும். ரொம்ப பசி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒன்றும் கிடைக்கல, சிரமப்பட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு அதிரடிப்படை எங்கேருந்து வந்தது, ஒரு இராணுவ போட் ஒன்று வந்தது. இறங்கும்போது இராணுவ வீரன் இறங்கல, அங்கே இறங்குனது அமுதா IAS. இறங்கி அவங்க ஒரு பக்கமாக மீட்பு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு அங்கே உணவு கொண்டு கொடுத்தாங்க. அதான் இதுன்னு நினைக்கிறேன், பிரெட்டு பட்டர் ஜாம் கொண்டு கொடுத்தாங்க. இரவு முழுவதும் நம்ம தண்ணி ஏறிக்கொண்டு இருந்தது. மக்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. சில வீடுகள் தீவு மாதிரி காட்சி அளிச்சது. அதனால நைட்டில் என்ன ஆயிரும்னு பயந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் நீந்தி சென்று அவர்களை எல்லாம் போட்டில் அழைச்சிட்டு வந்தோம். அன்னைக்கு இரவு முழுவதும் சாப்பிட்ட பிறகு இரவு முழுவதும் அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கரைக்கு கொண்டு வந்தோம். அமுதா அவர்கள் அங்கிருந்து கிளம்பி அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வேலை செய்யக்கூடிய அதிரடிக்கு பெயர் போன திருமதி அமுதா அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். முக்கியமாக இது மிக முக்கியமாக இந்த பெருமைமிகு தமிழ்நாடு காவல்துறையில் தலைமை பொறுப்பை வழங்கி பொதுமக்களுக்கும் காவலர்களுக்கும் சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நன்றி கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போது காவல்துறையினுடைய தலைமை இயக்குநராக திரு சங்கர் ஜிவால் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர் தொழில்நுட்பத்தில் சிறந்தவர், ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி, தமிழ்நாடு காவல்துறையில் நீண்ட அனுபவம் கொண்டவர், பல திட்டங்களை தீட்டி சென்னை மாநகர காவல்துறையில் பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர். அவருக்கு காவல்துறையின் சார்பாக, என் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சி வந்திருக்கக்கூடிய அனைத்து போலீஸ் அதிகாரிகள், காவலர்கள், ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் பேர் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் நேரத்தின் அருமை கருதி அவர்களுக்கு நன்றி கூறி, என்னுடைய சிறப்பு விருந்தினர்கள்
நண்பர்கள், உறவினர்கள், இங்கே பரேடு பண்ணக்கூடிய போலீஸ் காவலர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Esteemed officer Dr. C. Sailendra Babu, who demits the office after a glorious tenure of 2 years as Director General of Police and Head of Police Force. Encomiums can come and go. They are passé, because on these occasions everybody will generally speak of that. I will just like to relate to my personal experience that I've had with him as an officer. And I'll add a word here and a gentleman, because I found that in his demeanor, both outwardly and otherwise meant, he has maintained a decor fit to be a police officer to all his fellow officers as such. At times people call it as being a bit soft, but I will call it as prudent and patient. It's not necessary that by pushing, by finding fault, or at times by raising voice, that we need to tell people that with authority, because the authority is always commanded, it can't be demanded. And I am sure through my interaction with Dr. C. Sailendra Babu over these 2 years that he is a man who used his skills in a way that the maximum can be achieved, the potential can be achieved, while trying not to be outwardly expressive of the traits which a policeman in era of yore is known to have to function otherwise. I have seen him to be a very, very good body language reader. He will definitely react to the situation depending on how the person in front of him seated is reacting, which is a very prudent and a very apt behavior at such rank, at the rank of heading a police force. Apart from these core sectors which impact policing as such, he is what we call today the influencer. He is one of very popular influencer because of his large presence on social media as such. He has impacted many youngsters, he has impacted their minds, he has impacted their way of behavior, he has shaped career of quite a few. Actually, I think he is one of the DGs who got a dinner from the All India Services officers just few days back, and half of them were the people who have gone through his training or ambit of his umbrella and how to go about interview in UPSC and all that. It's a very rare skill. Like if you ask me how many All India Services officers apart from Tamil Nadu do I know in Chennai, I may be having just on the fingers, but he has scores and dozens of them. So this is definitely a very noticeable quality. I wish him health, which he very dearly he also cherishes and values, and I hope that whatever he has planned about will definitely come through, both about his physical activities, his activities of having some relaxed period of after these 2 years of tenure as a HOPF. And just the other day also I was saying same thing, that I think not only physically, mentally, but capability wise he has enough juice left in him, which many of won't have in total. So with this, the system will definitely be making use of his capabilities and potential, and we will see it shortly. Thank you all. Good evening. வந்து இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சார் நல்ல பாஸ்கெட் பால் பிளேயர், நானும் பாஸ்கெட் பால் பேட்மிண்டன் விளையாடக்கூடிய ஒரு வீராங்கனை. ஸோ சாரை ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கல்லூரியில் பாஸ்கெட் பால் கோர்ட்டில் தான்.
ஸோ எப்போ பார்த்தாலும் ஃபிட்டாக இருக்கணும், ப்ளஸ் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவருடைய இந்த மோட்டிவேஷனல் தாட்ஸ் எல்லாம் நிறைய நம்ம சிஓபி சார் சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் வாஸ் பெனிஃபிட்டட் ஃப்ரம் ஹிஸ் பீயிங் க்ளோஸ் டு ஹிம் இன் காலேஜ் டேஸ் வாஸ் ஆல்சோ மீ. ஸோ ஐ எம் ஆல்சோ ஹியர் as one of the persons who has been seen him as a ASP in Gobichetipalayam, later ASP in Periyakulam. ரெண்டு போஸ்ட் இருக்கு. சார் அடிக்கடி எங்கள் காலேஜுக்கு வருவார், வேளாண்மை கல்லூரி மதுரை. அதுக்கப்புறம் வந்து சாரை நான் வியந்து பார்த்தது ஃபிட்னஸ். அன்னைக்கு என்ன பார்த்தோமோ ஏஎஸ்பியாக இருந்தால் என்ன ஃபிட்னஸ் இருக்கோ, சார் இப்போ டிஜிபிஆர் வரைக்கும் அதே ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி ரிமார்க்கபிள் அண்ட் கிரேட் அச்சீவ்மெண்ட். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து போலீஸ் பீப்புள் சம்டைம்ஸ் ஃபிட்னஸ் எல்லாம் போயிடும், அவங்களுடைய ஃபிகர் ஷேப் எல்லாம் மாறிடும். பட் சார் வந்து ஒரு எபிடோம் ஆஃப் ஃபிட்னஸ் அண்ட் த கிரீக் டெமிகாட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபிகரை சார் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தட் ஷுட் பி அ மோட்டிவேஷனல் ஆஸ்பெக்ட் ஃபார் எவ்ரி போலீஸ் பர்சன் ஹூ இஸ் ஜாயினிங் த போலீஸ் ஃபோர்ஸ். தேர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது ஒரு நம்ம கமிஷனர் சங்கர் ஜிவால் சார் வந்து ஜூன் 26ஆம் தேதி சிற்பின்ற ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம நேரு ஸ்டேடியமில். அப்போ ஒரு ஆஃபீஸர் சொல்கிறது நான் கேட்டேன். நான் ஏதாவது ஒரு விஷயத்தை மக்களிடையே பிரபலப்படுத்த வேண்டும், இளைஞர்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும், மாணவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும்னா சார்ட்ட வச்சு பேச வச்சு ஒரு வீடியோ போட்டோம்னா போய் சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோ சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் சார்ட்ட இருக்காங்க. வெதர் இட்ஸ் அபவுட் ஃபிட்னஸ், ட்ரக் இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இளைஞர்களை கொண்டு சேர்க்க வேண்டும், மாணவர்களை கொண்டு சேர்க்கணும்னா சாரை வச்சு அந்த பேச வச்சு அதை ஒரு ரெக்கார்ட் பண்ணி போட்டோம்னா இட் வில் கோ அண்ட் ரீச். ஸோ ஹி ஹாஸ் லாட் ஆஃப் யங் பீப்புள் லுக்கிங் அப் டு ஹிம் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ அது இன்னொரு நல்ல விஷயம் நம்மளுக்கு. நானும் சார் திருப்பி ஒரு டிசம்பர் 2015 ஃப்ளட்டில் வந்து சென்னை ஃப்ளட் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. நவம்பர் 30, 2015 சார் வந்து கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்பில் இருக்காங்க. சாரும் அவங்க டீமும் முடிச்சூரில் வந்து ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக போகிறாங்க. ஃப்ளட் வாட்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி சார்னால ரிட்டர்ன் ஆக முடியல. ஸோ நைட்டில் வித் ஆர்மி வி ஆர் கோயிங் அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் ரெஸ்கியூங் த டீம் அண்ட் கம்மிங். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. தன்னுடைய உயிரை கூட துச்சமாக மதிக்காமல் ஃப்ளட் வருதுன்னு தெரியும், அடையாறில் வந்து பிரீச் ஆயிருக்குன்னு தெரியும், தண்ணி வந்துட்டு தெரிஞ்சு கூட கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்போட வாலண்டியர்ஸோட சாரும் வந்து லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஹி வென்ட் தேர் அண்ட் ஹி ரெஸ்கியூட் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னோம்னா, நான் நார்மலாக வந்து மென் அனுப்பிச்சிடுவாங்க முன்னாடி, ஆஃபீஸர்ஸ் வந்து அவ்வளோ மாதிரி ஃப்ரண்ட்டில் போய் ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ண நிறைய வெரி ஃபியூ பீப்புள் வி சி. பட் சார் எந்த பொசிஷனில் இருந்தாலும் ஹீ ஹேஸ் லெட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். திஸ் இஸ் அனதர் விச் இஸ் அ மோட்டிவேஷனல் திங் ஃபார் யங்ஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் மீ. ஸோ இந்த ஒரு அவருடைய ஃபேர்வெல் ரிட்டையர்மெண்ட் அக்கேஷனில் நான் ஹோம் செக்ரட்டரியாக இருந்து கலந்து கொள்ள வாய்ப்பு அளித்த இறைவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். After many years of strenuous police duties, the time has come, sir, for you to take some time out, and we honor this with dignity. In a special way, please allow me to extend the great appreciation for Madam Thiru Sophia Selendra Babu and the other family members who have been by your side, sir, through the thick and the thin. The policeman duties require amazing love and supportive families, and with a tremendous amount of faith, love, endurance and grace. I personally consider this function as a collective token of the appreciation of this great police department to you, sir, and your achievements. Sir, wishing you a life full of happiness and joy as you begin a new journey in the life, sir. I'll end with a quote from an old Roman poet. To be able to look back upon one's life in satisfaction is a life lived twice. Thank you very much. Nandri Vanakkam.